ஸ்ரீலங்காவின் அரசியலில் சமீப காலமாக அதிர்வலைகளை ஏற்படுத்தி வரும் 7 மிக முக்கியமான வழக்குகள் மீள திறப்பு என்கின்ற விடயம். அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான நகர்வுகள் தென்னிலங்கையின் அரசியல் மேடையில் ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. தென்னிலங்கையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற கடந்த காலத்தின் மிக மோசமான நகர்வுகள் தொடர்பாக பேசப்படுகின்ற விடயமாகும். கடந்த காலங்களில் ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டங்களை நசுக்குவதற்கும் அவர்களின் சுயாட்சி ஆசைகளை அடக்குவதற்கும் சிங்கள அரசியல் தலைமைத்துவங்களால் கட்டவிழ்த்து விடப்பட்ட அதே அடக்குமுறை மற்றும் சதி வலைப்பின்னர்கள் இன்று தென்னிலங்கை சிங்கள மேட்டிமைவாத தரப்புகளுக்குள்ளேயே திருப்பி அடிக்கும் வரலாற்று முரண்நகையாக உருவெடுத்துள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசியல் மாற்றம் மற்றும் சட்ட அமைப்புகளின் நகர்வுகளின் கீழ் பல வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த பிரசித்தி பெற்ற 7 ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோக வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பங்களான ராஜபக்சகளின் ஆதரவாளர்களாக உதாரணமாக ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ போன்றோர் துஷ்பிரயோக வழக்குகளுக்காக கைது செய்யப்படுவதும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதும் தீவிரமடைந்துள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பிலான மறைக்கப்பட்ட கோப்புகள், உளவுத்துறை தகவல்கள் மற்றும் அரசியல் பின்னணிகள் மீண்டும் தோண்டி திருவப்பட்டு வருகிறது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான JVP அரசு அதிகாரத்தின் கீழ் பழைய கொழும்பு மேட்டிமைவாத அரசியல் வர்க்கத்தின் மீது சட்ட ரீதியான மற்றும் புலனாய்வு ரீதியான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. வரலாற்று ரீதியாக இலங்கை தீவில் சட்டம், நீதி, பாதுகாப்புத்துறை மற்றும் அரச கட்டமைப்பு ஆகிய அனைத்தும் சிறுபான்மை ஈழத்தமிழர்களின் தேசிய உரிமைகளை அடக்குவதற்காகவே மறுசீரமைக்கப்பட்டன. ஆனால் வரலாற்று நியதியின்படி ஒரு சமூகத்தை அடக்க பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் காலப்போக்கில் அடக்குமுறையாக்களர்களுக்குள்ளே பாயும் என்பதை தற்போதைய இலங்கையின் சூழல் நிரூபிக்கிறது என்று சொல்லலாம். ஈழத்தமிழர்களின் நியாயமான அரசியல் போராட்டங்களை முடக்குவதற்காக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்டங்கள் எந்தவித கேள்வியுமின்றி எவரையும் கைது செய்யும் தடுப்பு காவலில் வைக்கவும் அரசுக்கு வரம்பற்ற அதிகாரத்தை அளித்தன. இன்று அதே சட்டங்களும் பிடியாணைகளும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சிங்கள தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிராக பாயும் போது தென்னிலங்கை தலைவர்கள் ஜனநாயக உரிமை குறித்து பேசத் தொடங்கியுள்ளனர். தமிழர்களுக்கு எதிராக தயாரித்த சட்டக்கூண்டுகள் இன்று தென்னிலங்கை தலைவர்களையே சிக்கும் நிலை உருவாக்கி இருக்கிறது. தமிழ் மக்களின் சிவில் வாழ்க்கையை கண்காணிப்பதற்கும் தமிழ் அரசியல் செயற்பாட்டாளர்களை கடத்துவதற்கும் அழிப்பதற்கும் உருவாக்கப்பட்ட இராணுவ புலனாய்வு பிரிவுகள் காலப்போக்கில் அரசை கட்டுப்படுத்தும் நிழல் சக்திகளாக மாறியது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பின் பின்னணியில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான உளவுத்துறை சதிகள் இருந்ததாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டுகள், தமிழர்களை எதிரியாக காட்டி அதிகாரத்தை பிடிக்க அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் இறுதியில் சிங்கள பொதுமக்களின் உயிர்களையே பலிகொள்ளும் அளவிற்கு பூதாகரமானது என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள், காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் எந்தவொரு சிங்கள ஆட்சியாளரோ அல்லது இராணுவ அதிகாரியோ தண்டிக்கப்படாமல் தேசிய வீரர்கள் என போற்றப்பட்டனர். நீதித்துறையின் சுயாதீனம் தமிழர்களுக்கான நீதியை மறுப்பதன் மூலம் சீரழிக்கப்பட்டது. நீதித்துறையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த சீரழிவு பிற்காலத்தில் தென்னிலங்கையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு சீர்குலைவதற்கு காரணமானது. அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு வேண்டிய வழக்குகளை வாபஸ் பெறுவதும் எதிரிகள் மீது போய் வழக்குகளை போடுவதுமான கலாச்சாரம் உருவாக இது வழிகோலியது. இலங்கை அரசு தற்போது சந்தித்து வரும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் வெறுமனே பொருளாதார மேலாண்மை குறைபாட்டினால் மட்டும் வந்தவை கிடையாது. அவை ஒரு குறிப்பிட்ட இனத்தை அடக்குவதற்கு தீவின் வளங்களை, சட்ட கட்டமைப்புகளையும் சிதைத்ததன் நேரடி விளைவாகும். ராஜபக்சகளின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசியல் பழிவாங்கல் கலாச்சாரம் இன்று அவர்களுக்கு எதிராகவும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளது. 7 வழக்குகள் மீள திறக்கப்படுவதன் பின்னணியில் சட்டம் தனது கடமையை செய்கிறதா அல்லது புதிய அரசியல் அதிகார ஒருங்கிணைப்பு நடக்கிறதா என்ற கேள்வி தென்னிலங்கையில் எழுந்துள்ளது. தமிழர்களுக்கு எதிராக போரை நடத்துவதற்காக குவிக்கப்பட்ட பில்லியன் கணக்கிலான சர்வதேச கடன்களும் இராணுவத்திற்கு செலவிடப்பட்ட பிரம்மாண்டமான வரவு செலவு திட்டங்களுமே இலங்கை 2022க்கு பின் சந்தித்த பொருளாதார பேரழிவுக்கு முக்கிய காரணியாகும். தமிழரை அழிக்க திரட்டப்பட்ட கடன்கள் முழு இலங்கையையும் திவாலாக்கியது. இலங்கையில் 7 முக்கிய வழக்குகள் மீள திறக்கப்படுவதும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவதும் ஒரு தற்காலிக சட்ட நடவடிக்கையாக தோன்றினாலும் இதன் ஆழமான வரலாற்று பின்னணி மிக தெளிவான ஒரு பாடத்தை உணர்த்துகிறது. ஒரு அரசமைப்பு சிறுபான்மை சமூகத்திற்கு நீதியை மறுக்கும் போது
அது தன்னுடைய சொந்த சட்ட கட்டமைப்பையே அழித்துக் கொள்ளுகிறது. ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பிரயோகிக்கப்பட்ட பேரினவாத தந்திரங்களும் நீதித்துறை துஷ்பிரயோகங்களும் அடக்குமுறை சட்டங்களும் இன்று தென்னிலங்கை மேட்டிமைவாத அரசியல் களத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக வெடித்து சிதறி வருகிறது. இலங்கை தீவின் உண்மையான ஜனநாயக பாதையில் பயணிக்க வேண்டுமாயின் வெறும் 7 வழக்குகளை விசாரிப்பதுடன் நிறுத்தாமல் கடந்த காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கட்டமைப்பு அநீதிகள் கட்டமைக்கப்பட்ட அந்த கொலைகள், போர்க்குற்றங்கள் உண்மையான நீதியை வழங்குவதே ஒரே தீர்வாகும். தென்னிலங்கையில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக முழக்கங்களை முன்வைத்து ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்திற்கு இந்த வழக்குகளுடைய மீளத்திறப்பு என்பது ஒரு சாதாரண சட்ட நடவடிக்கை. அது அவர்களின் அரசியல் பிளப்பிற்கும் நம்பகத்தன்மைக்கும் விடப்பட்ட சவால். ஊழல்வாதிகளையும் நாட்டை திவாலாக்கிய அரசியல் பிரமுகர்களையும் சிறையில் அடைப்போம் என்ற வாக்குறுதியின் பெயரிலேயே ஜேவிபி அதிகாரத்திற்கு வந்தது. எனவே இந்த 7 வழக்கின் முடிவுகள் தமக்கு சாதகமாக அமையாவிட்டால் தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே இவர்கள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாவார்கள். பல தசாப்தங்களாக பேரினவாத அடிப்படையிலும் அரசியல் செல்வாக்கினாலும் கட்டி அமைக்கப்பட்ட போலீஸ் மற்றும் உளவுத்துறை அமைப்புகளை வைத்துக் கொண்டு பழைய மேட்டிமைவாத அரசியல்வாதிகளை முழுமையாக தண்டிப்பது அத்தனை சுலபமானது அல்ல. அடக்குமுறைக்கு துணை போன அதே போலீஸ் கட்டமைப்பை வைத்துக் கொண்டு நீதியை நிலைநாட்ட முற்படுவது ஒரு பழுதடைந்த இயந்திரத்தை கொண்டு புதிய பாதையை அமைக்க முனைவதற்கு சமன் என்று சொல்லலாம். இலங்கையின் உட்கட்டமைப்பு சீரழிவும் சட்ட ஒழுங்கின் வீழ்ச்சியும் வெறும் உள்நாட்டு பிரச்சனையாக மட்டும் எஞ்சி இருக்கவில்லை. தமிழர்களுக்கு எதிரான போரின் போது தென்னிலங்கை அரசு பயன்படுத்திய புவிசார் அரசியல் நகர்வுகள் இன்று நாட்டை சர்வதேச வல்லரசுகளின் மோதல் களமாக மாற்றியுள்ளது. தமிழர்களின் தாயக பகுதிகளை இராணுவமயமாக்குவதும் கடற்படை மற்றும் விமானப்படை தளங்களை விரிவுபடுத்துவதற்கும் பெறப்பட்ட வெளிநாட்டு கடன்கள் இன்று இலங்கை அரசாங்கத்தின் கள்ளத்தை நிறைக்கும் தூக்கு கயிறுக்கு சமனாக மாறியுள்ளது. தமிழர்களை ஒடுக்குவதற்காக பெற்ற நிதியுதவிகள் இன்று முழு நாட்டையுமே சர்வதேச கடன் வலையில் சிக்க வைத்திருக்கிறது. அதன் பொருளாதார சுதந்திரத்தை பறைத்திருக்கிறது. தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தமக்கிடையிலான அதிகார போட்டியில் ஒருவரை ஒருவர் கைது செய்வதும் பழைய கோப்புகளை தோண்டி எடுப்பதும் தற்காலிக அரசியல் லாபங்களை தரக்கூடும். ஆனால் இலங்கை தீவின் ஆழமான நோய்க்கான காரணம் மனிதர்கள் அல்ல, அங்குள்ள பேரினவாத கட்டமைப்பே ஆகும். நீதித்துறையின் மறுசீரமைப்பு தொடர்பில் தமிழர்களின் மீதான மனித உரிமை மீறல்கள், இனப்படுகொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோர் வழக்குகளில் நீதியை மறுத்து இலங்கை நீதித்துறை தனக்குத்தானே அமைத்துக் கொண்ட பொறிக்குள் இருந்து மீள வேண்டுமாயின் அது சுயாதீனமாக செயற்பட கற்றுக்கொள்ள வேண்டும். தென்னிலங்கை தன் சொந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட வேண்டுமாயின் மையப்படுத்தப்பட்ட அதிகார சர்வதேச சர்வாதிகார கட்டமைப்பை கலைக்க வேண்டும். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பதும் அதிகாரங்களை பரவலாக்குவது மட்டுமே இலங்கை தீவை மீண்டும் ஒரு உள்நாட்டு போரையோ அல்லது முழுமையான அரசியலமைப்பின் வீழ்ச்சியை நோக்கி செல்லாமல் தடுக்கும் என்பதையும் சொல்லலாம். மற்றும் ஒருவருக்கு வெட்டிய குழியில் தானே விழுவான் என்ற பழமொழி இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய நிலைக்கு மிகச் சரியாக பொருந்துகிறது. 1948 சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ் மக்களின் மொழியுரிமை, நில உரிமை மற்றும் மனித உரிமைகளை பறிப்பதற்கு தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விதைத்த நச்சு விதைகளே இன்று நச்சு விருட்சமாக வளர்ந்து தென்னிலங்கை சமூகத்தை அச்சுறுத்துகிறது. கடந்த காலத்தில் தமிழர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அவசரகால சட்டம், ஊடக அடக்குமுறை, நிழல் உலக கடத்தல்கள் அனைத்தும் இன்று தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் சாதாரண சிங்கள மக்களுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளது.